195 சேஸ் பண்றாங்க. நம்மளுக்கு ஆரம்பத்துல அந்த 2 பேரும் லக்கி சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சஞ்சுவும், அபிஷேக்கும் இறங்கும் பொழுது ஒரு நம்மளுக்கு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா இருந்தது சார். ஏன்னா அந்த மனுஷன் சுத்தி சுத்தி அடிக்கக்கூடியவர். இன்னும் ஒரு 9, 10 பால் கிட்ட ஒரு பால் கூட சஞ்சு குடுக்கல அபிஷேக் நேத்து. அது அது என்ன சார் ட்ரிக் அது? அதே மேட்ச் தான். அதே மாரி தானே போன மேட்ச் போன மேட்ச் நடந்தது. நடந்தது. இவரு அத அபிஷேக்க பண்ணாரு. சேவ் பண்ணாரு சஞ்சு. ஆனா நேத்திக்கு அபிஷேக் ஸ்ட்ரைக் குடுத்துட்டாரு சஞ்சு. ம். ஏன்னா அந்த மேட்ச்ல போன மேட்ச்ல கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு ஓகே. அப்படின்னு ஒரு நம்பினாங்க மேனேஜ்மென்ட். அபிஷேக்கே ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டோம்னு பண்ணாங்க. அவரு வந்து நல்லா ஆரம்பிச்சாரு. ம். பேடா ஆரம்பிச்சாருன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஷேக்கா இருந்தான்னு சொல்ல முடியாது. ஒரு லாப்டட் ஷாட் அவரோட எக்ஸ்ட்ரா கவர் மேல தூக்கி ஆடுனது வந்து கொஞ்சம் ஒரு மாரி ரிஸ்கியா தோணிச்சு. பட் கிளியர் ஆச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த 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 4 போனது அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்தது. நல்லா தான் ஆரம்பிச்சாரு. ம். அகைன் ஸ்பின்னர் கிட்ட வீக்குங்கிறத அவர் ஆரம்பத்துல காட்டுறாரு. காமிக்கிறாரு. அதுவும் நீங்க இன்னும் சொல்லப்போனா, அந்த இடத்துல நம்ம ரைட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்டர் ஒரு காம்பினேஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ரைட் ஹேண்டர் சஞ்சு சாம்சன் இருக்கிறதுனால சேஸ்க்கு குடுக்கல பால. ம். ம். ஆஃப் ஸ்பின்னருக்கு குடுக்கல. ஆஃப் ஸ்பின்னருக்கு குடுத்திருந்தா அபிஷேக் பயங்கர வீக். ஓகே. அவர் அவுட் ஆனதெல்லாம் ஆஃப் ஸ்பின்னருக்கு ஓப்பனிங்ல அவுட் ஆயிருக்காரு. அப்படி இருக்கும்போது, அவருக்கு போய் ஹுசைனுக்கு குடுத்தாங்க. ம். ம். ஹுசைன் வந்து இன்கமிங் டெலிவரி சப்போஸ் நியூ பால்ல அவங்க எல்லாமே உள்ள வரும்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு இன்கமிங் டெலிவரி இருக்கிறதுனால அவர் ஆடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஈஸியா ஆடக்கூடிய ஒரு பவுலர் இருந்தும் அவருக்கு தான் அவுட் ஆனாரு அவரு. ம். 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 அந்த அந்த ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனாரு. அவர் வந்து வேற ஒண்ணும் அந்த இதுல ஆஃப் ஸ்பின்னருக்கு போல்ட் ஆனார் மாரிலாம் இல்ல. ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆனாரு. அன்பார்ச்சுனேட் கொஞ்சம் ஒரு ஆஃப் கலர்ல தான் இருக்காரு. அது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். பட் நீங்க ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் 8 ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் 8 பேட்ஸ்மேன் ம். ராதர் டீம்ல இருக்கும்போது 8 பேருக்கும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. 8 பேருக்கும் சான்ஸ் கிடையாது. அது ஆட ஓகே. போற ஓவர்ஸ் என்னமோ 20 ஓவர் தான். 8 பேருக்கும் தீனி போட முடியாது. ம். 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 அதுல ஒரு 2, 3 டிஸ்கவுண்ட் நீ குடுக்கணும். 2, 3 வழிவாங்க. அதுல 2, 3 கிளிக் ஆனா போதும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 டூ 3 ஓகே. 3 பேர் கிளிக் ஆனா நீங்க கரை சேர்ந்துருவீங்க. ம். 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 அந்த மாரி இப்ப வந்து ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒரு 2, 3 பேர் கிளிக் ஆகி தான் கரை சேர்த்துட்டு வராங்க. ஓகே. சில பேர் ஃபெயில் தான் ஆயிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல. சஞ்சு ஃபெயில் ஆனாரு, அபிஷேக் ஃபெயில் ஆனாரு, இஷான் ஃபெயில் ஆறாரு, சூர்யா ஃபெயில் ஆறாரு, திலக் ஃபெயில் ஆறாரு. ஆனா இவங்கெல்லாம் ஃபெயில் ஆகும்போது ஒருத்தர் கரை சேர்க்கிறாங்க. ஆ. ஆ. அந்த மாரி ஒரு 2 பேர் வந்து கரை சேர்க்கறதுக்கு இருந்ததுனால, இவங்க ஃபெயில் ஆனா துபே அடிச்சாரு. துபே ஃபெயில் ஆகும்போது பாண்டியா அடிக்கிறாரு. ஸோ அப்படி இருந்தது. அதே மாரி நேத்திக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு.